வணக்கம். இன்னைக்கு கோல்ட், சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் டிஎக்ஸ் உடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. எங்களுடைய டெலகிராம் சேனலுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஜாயின் பண்றவங்க பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டுடைய யூஎஸ் உடைய 6 o'clock பார்த்தீங்கன்னா யூஎஸ் உடைய அட்வான்ஸ்டு ஜிடிபி குவார்டர்லி இருக்குது. ஸோ இது காமனாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர். ஓகே, இப்போ வர்றது ஜூலை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அக்டோபர் 30 வரும். அது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். பிகாஸ் வந்து நவம்பரில் எலெக்ஷன் முடியறதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு குவார்டர்லி. ஓகே, ஸோ இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2.0% எதிர்பார்க்குறாங்க. 2.0% எதிர்பார்க்குறாங்க. காமனாகவே இது வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு. ஓகே, இப்போ வரக்கூடிய டேட்டா அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு 2.6 ஆர் 7%க்கு மேலே வரணும். பாசிட்டிவ்ல வந்தால் உங்களுக்கு டிஎக்ஸ்ஒய்க்கு இது பாசிட்டிவாக அமையும். இதுவே நமக்கு வந்து இந்த 2.0%ஓ இல்லை அதுக்கு கீழேயோ வந்தாலோ நெகட்டிவாக வந்தாலோ நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ட்ராப் டிஎக்ஸ்ஒய்ல நடக்க சான்சஸ் இருக்கும். ஸோ மினிமம் 2.6க்கு மேலே வந்து ஒருவேளை அப்போ வந்து போகலைனாலும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆஸ் பர் டேட்டாவில் 2.6%க்கு மேலே வந்ததுனால் நமக்கு டேட்டா வந்து பாசிட்டிவ் ஆயிடுக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரொம்ப பெருசாக கீழே விட மாட்டாங்க. அட்லீஸ்ட் கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆகலைனாலும் ஹோல்ட் ஆகும். இதே நமக்கு வந்து கம்மியாக 2.0க்கு கீழே வந்தது. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 1.6 தான் வந்திருந்தது. 1.6% ரிவர்ஸ் பண்ணி 1.4% கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடிலாம் நமக்கு பாசிட்டிவ் டேட்டா ஓரளவு ரீசனபிள் மூமெண்ட்ஸ், ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஒரு ஜிக்ஜாக்ஸ் பாசிட்டிவ் வந்து மேலே கீழே ரெண்டு பக்கம் வந்துட்டு கூட அடுத்த மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இப்போ வரக்கூடிய டேட்டா உடனே இப்போவே இம்பேக்ட் மட்டும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டால் அடுத்தடுத்த கேண்டில்ஸில் மார்க்கெட் வந்து ஒரு ட்ராப்பே பாசிட்டிவாக வந்து ட்ராப்பே கொடுத்தாலும் ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ டேட்டா பாசிட்டிவாக வந்தால் இறங்கினால் கூட திருப்பி ஒரு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நான் சொல்கிறது முழுக்க முழுக்க யூஎஸ்க்கு, இது வந்து கோல்டுக்கு கிடையாது. யூஎஸ்க்கு இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் கோல்டு நடக்கும். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா பிசிஇ இருக்குது. ஸோ அதுவும் டேட்டாவாக பார்க்க முடியாது. இன்னைக்கு வரக்கூடிய டேட்டாவை வச்சு நாளைக்கு என்ன மூவ்மெண்ட் மார்க்கெட் போய் ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டில் போய் நின்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிசிஇயோடைய ரிப்போர்ட்டை முன்கூட்டியே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஎக்ஸ் உடைய சார்ட் பார்த்தலாம். ஸோ டிஎக்ஸ் உடைய டே சார்ட் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இந்த லோ பிரேக் பண்ணிட்டு ப்ரைஸ்னால என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவ் ஆக முடியாமல் நின்றுட்டு இருக்கு. ஓகே, இங்கே வந்து ஒரு பிரேக் அவுட் கிடைக்குது. இது வந்து ஒரு சப்போர்ட் லெவல். இந்த சப்போர்ட் லெவலாக நம்ம முதல்ல இருந்தே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இங்கே வந்த மார்க்கெட் பிரேக் ஆன உடனே என்ன ஆகுது, மேலே போகுது. ஸோ ஒரு ஃபேக் பிரேக் மாதிரி இது கிரியேட் பண்ணுறோம். ஸோ இங்கேருந்து போன மார்க்கெட் கண்டிப்பாக இந்த டாப் ரெசிஸ்டன்ஸ்க்கு போகிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். போகணுங்கிற அவசியம் இல்லை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இப்படி கீழே வந்து இப்போ இப்படி நின்றுட்டு இருக்கான். ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட் லெவல். இந்த சப்போர்ட் லெவலில் ப்ரைஸ் வந்து சப்போர்ட் எடுத்தால் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு போகும். ஸோ இப்போ இருக்கிற இடத்துல மார்க்கெட் வந்து சப்போர்ட் கிரியேட் ஆனால் மட்டும்தான் ப்ரைஸ் போகும். இல்லை டேட்டா நெகட்டிவாக வந்தால் பிரேக் ஆகி கீழே இருக்கக்கூடிய 103.50 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே ப்ரைஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னைக்கு வரக்கூடிய டேட்டா நெகட்டிவாக இருந்தால் கீழே வரதுக்கான பாசிபிள் வந்து ரொம்ப ஹையராக இருக்கும். டேட்டா பாசிட்டிவாக வந்தால் மட்டும்தான் இப்போ இருக்கக்கூடிய சப்போர்ட் எடுத்தால், இன்னும் எடுத்துட்டால் மார்க்கெட் 105.30 வரைக்கும் அல்லது 105 வரைக்கும் இந்த ஜோனுக்குள்ள ப்ரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்காக வர வாய்ப்புகள் இருக்கும். இன்னும் கொஞ்சம் டேட்டா ரொம்ப பாசிட்டிவாக 2.6க்கு மேலே ரொம்ப பாசிட்டிவான ரிப்போர்ட்டாக வந்தது அப்படின்னா மெதுவாக மூவ் ஆகி இந்த டாப் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் உண்டு. ஸோ இன்னைக்கு டேட்டா பேஸ் பண்ணி மட்டும் இந்த மார்க்கெட்டை நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு இன்னைக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்குதோ இதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் தான் நாளைக்கு மார்க்கெட் கொடுக்கும். ஸோ ஒரு 4 ஹவரில் போய் பார்த்தோம்னா ப்ரைஸ் வந்து பிரேக் ஆகிட்டு ஆக்டிவேட் ஆக முடியாமல் இதுக்கு மேலே மார்க்கெட் போக முடியாமல் இங்கேயே நிற்கிது. கிட்டத்தட்ட இது ஒரு இன்வெர்ஸ் கட் அண்ட் ஷோல்டர் வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ ஒரு கியூஎம் லெவல் பேஸ் பண்ணி பார்க்கும்போது ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் இந்த ஜோனில் இப்போ சப்போர்ட் எடுக்கணும். அங்கே தான் நின்றுட்டு இருக்கான். சப்போர்ட் எடுக்கல, வந்து தொட்டு மட்டும் நின்றுட்டு இருக்கான். ஸோ ப்ரைஸ் வந்து இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தால் மட்டும்தான் அல்லது இந்த டாப்ஸ்க்கு மேலே பிரேக் அவுட் நடந்தால் மட்டும்தான் மேலே போக முடியும். ஸோ இது வந்து ஒரு ரேஞ்ச் ஃபேஸ்குள்ளே இருக்கான்.
கீழே பிரேக் பண்ண போறானா அல்லது மேலே பிரேக் பண்ண போறானா அப்படிங்கிறத நம்ம டேட்டா வந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் ஆயில். ஸோ யூஎஸ் ஆயில் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து கீழே அந்த ட்ரையாங்கிளுடைய பாட்டத்துக்கு வரப்போகிறோம். அவ்வளோதான். ஸோ பாருங்க, இங்கே இருக்கு, இதுதான் ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ இந்த ட்ரையாங்கிளுடைய ஆல்மோஸ்ட் இந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் வரணும். வென்னவர் மார்க்கெட் ஒருவேளை மேலே போனால் செல் ட்ரை பண்ணுங்க. இங்கே போய் ரன்னிங் செல் ட்ரை பண்ணலாமா அப்படின்னா திடீர்னு மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆயில் வந்து கீழே வந்து இந்த லெவல் பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கானா அதுக்குமே சான்சஸ் வந்து ஹையராக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நமக்கு ஒரு மேஜர் சப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மல்டி சப்போர்ட் லெவல் இருக்கு பார்த்தீங்களா, இது வரைக்கும் வரத்துக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. 68 வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கான சான்சஸும் இருக்கும். ஆனால் இது இப்போ இல்லை, பார்க்கலாம். ப்ரைஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் 72 பிரேக் அவுட் ஆகிறானா 74ல் சப்போர்ட் எடுத்தால் நமக்கு வந்து திருப்பி இந்த ஜோனுக்குள்ளே போகலாம், இல்லை பிரேக் அவுட் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஸோ வென்எவர் மார்க்கெட் ரைஸ் ஆகுது அப்படின்னா அங்கே செல் ட்ரை பண்ணுங்க, பை ட்ரை பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் சில்வர். சில்வர் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த சப்போர்ட் லெவலில் இப்போ தான் பிரேக் பண்ணுறான். ஓகே, ஸோ இப்போ மார்க்கெட்டில் எங்கெல்லாம் நமக்கு சப்போர்ட் கிடைக்குதோ, இன்னும் கிடைக்கல. ஓகே, சப்போர்ட் லெவல்ஸ் எங்கெல்லாம் இருக்குதோ ப்ரைஸ் சப்போர்ட் எடுத்தால் திருப்பி ஒரு ப்ரைஸ் மேலே போக சான்சஸ் இருக்கும் சப்போர்ட் எடுத்தால். ஸோ ப்ரைஸ் வந்து 26 வரைக்கும் எங்கெல்லாம் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தாலும் நம்ம பை ட்ரை தான் பண்ணணும். நேற்று லைவ்ல கூட சொல்லியிருப்போம். ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே பை ஆக்டிவேட் ஆகலை, கோல்டில் மட்டும்தான் பை ஆக்டிவேட் ஆயிருந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு பை ஆக்டிவேட் வரல. ஸோ நேற்று நியூஸில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கீழே ஃபோர்ஸ் பண்ணிட்டான், நியூஸ்ன்னு சொல்ல முடியாது, மார்க்கெட்டை கீழே இறக்கிட்டானுங்க. ஸோ வெயிட் பண்ணணும். இந்த இடத்துல இன்னும் பை சப்போர்ட் கிடைக்கல. வரக்கூடிய நியூஸ்க்கு கொஞ்சம் கீழே வந்துட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிள் கோல்டு அண்ட் சில்வரில் இருக்குது. சில்வரில் கொஞ்சம் நல்லாவே இறங்கும், கோல்டில் கொஞ்சம் ஸ்லைட்டாக இறங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்படி இறங்குச்சு அப்படின்னா ப்ரைஸ் என்ன ஆகுதுன்னா கீழே இருக்கக்கூடிய 27.5 வரைக்கும் என்ன பண்ணிடும், மார்க்கெட் கீழே வந்துட்டு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ வெயிட் பண்ணி பை கிடைக்கும் போது மட்டும் போடுங்க, இங்கே இப்போதைக்கு பை போட வேண்டாம். நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் பாருங்க, லாஸ்ட் இதில் சொல்லியிருந்தோம், இது வந்து ட்ரெண்ட் பை. இதை ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது இன்னும் நமக்கு பை ட்ரெண்ட்ல தான் இருக்கிறோம். இப்போ நடந்துட்டு இருக்கிறது கரெக்ஷன் செல். ஓகே, இது பை ட்ரெண்ட், இப்போ நடக்கிறது கரெக்ஷன் செல். அப்பப்போ இந்த இடத்துல எல்லாம் சின்னதாக இப்படி வந்து இப்படி மேலே ஏறுறதெல்லாம் ரீட்ரேஸ்மெண்ட் பை. ஓகே, இது கீழே இருக்கக்கூடிய இந்த லெவல் பிரேக் ஆகிற வரைக்கும் நம்ம ட்ரெண்ட் பைக்குள்ள தான் இருப்போம். ஸோ கரெக்ஷன் செல்குள்ள இப்போ இருக்கிறோம். இப்போ ட்ரெண்ட் பையாக இருந்தாலும் டாப் அண்ட் டாப்ல இருக்கிறனால நம்ம கரெக்ஷன் செல்குள்ள இருக்கிறோம். அங்கே ரீட்ரேஸ்மெண்ட் பைஸ் நம்ம ட்ரை பண்ணணும். ஓகே, இப்போ ஒரு நிறைய கேட்குறீங்க, என்னாச்சு மார்க்கெட், நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், ஏதாவது ஒரு என்ட்ரிஸ் நமக்கு கிடைக்கும் போது கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம எதிர்பார்த்தது ஒரு 35 வரைக்கும் மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து கீழே இறங்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் ப்ரைஸ் வந்து இந்த 26க்கு மேலே க்ளோஸ் பண்ணி நிற்கிறானா ஒரு 1 ஹவர்லையாது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துச்சு. ஸோ இந்த 26 லெவல்ஸ்க்கு மேலே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் பண்ணி நிற்கிறானா அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தோம். ஸோ க்ளோஸ் பண்ண அடுத்த செகண்ட்லேருந்து மார்க்கெட் ட்ராப் ஆயிடுச்சு, அதை ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டு வந்துட்டான். இங்கே நமக்கு என்ட்ரி சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா இல்லை. ஸோ இப்பயும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ இங்கே நிறைய டபுள் பாட்டம் மாதிரி இருக்குது, மார்க்கெட் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. கிடையாது, கண்டிப்பாக ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், இன்னும் கொஞ்சம் கீழே வரணும். ஸோ வந்ததுக்கு அப்புறம் எப்படி பார்த்தாலும் இந்த லோ கட் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஒரு இங்கே ஒரு என்ட்ரி கிடைச்ச மாதிரி, இந்த லோ இப்போ பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு டேர்ன் பாயிண்ட் கிடைச்சிச்சு. எங்கே கிடைச்சதுனாலும் உடைச்சோடனே பை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லலை. ஓகே, ஸோ இந்த 53 லெவலுங்கிறது நமக்கு ஏற்கனவே நமக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் லெவல். ஸோ நான் ஒரு டே ஃப்ரேமில் ஃபர்ஸ்ட் காட்டுறேன், இந்த 53 லெவலை பார்த்துக்குங்க. ஸோ இந்த 53 அப்படிங்கிற லெவல், ஓகே இங்கே வரும் 53, எஸ் 53.50 வரும். ஓகே, ஸோ இது மல்டி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோடைய ஏரியா. ஓகே, ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து இப்போ சப்போர்ட் கூட தான் இருக்கிறோம். அப்போ ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த 53 லெவல் அப்படிங்கிறது பல முறை மார்க்கெட் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் ஒரு முக்கியமான லெவல்.
ஸோ இங்கே தான் மார்க்கெட் ரொம்ப நேரம் சப்ஸ்டெயின் ஆகி போயிடுது. ஸோ இந்த இடத்துல இப்போ பை சான்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இந்த செல்லுக்கான க்ளூ கொடுக்கல, இது சடன் ஃபாலாக வந்துருச்சு. ஸோ இங்கே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைச்சிருந்தா கூட நம்ம செல் எடுத்திருப்போம், அது படுக்கு கீழே வந்துருச்சு. ஸோ வெயிட் பண்ணுங்க, கீழே வந்து ஒரு 65க்கு கீழே அப்படி வந்துட்டு மார்க்கெட் டேர்ன் ஆகும்போது பை எடுக்கலாம். இன்னைக்கு வரக்கூடிய நியூஸ் ஒரு வேளை பாசிட்டிவா அமைஞ்சிருச்சுன்னா கீழே 53க்கு கீழே கூட ப்ரைஸ் வருவான். வந்தானா நெக்ஸ்ட் 2335ங்கிற லெவலுக்கு தான் போவான். இப்போ இந்த மார்க்கெட் இந்த சேனலுக்குள்ள வேலை செய்யும். ஸோ இங்க இருந்து ஒரு வேளை மார்க்கெட் இப்படி திரும்பி உங்களுக்கு பை சான்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்க பை எடுக்கலாம். எங்களுக்கு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்க பை எடுக்கலாம். ஸோ இங்க வந்தால் நெக்ஸ்ட் நமக்கு மினிமம் பாத்தீங்கன்னா இந்த 400ங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் லெவல், சாரி ரெசிஸ்டன்ஸ் லெவல். இதை பிரேக் பண்ணா டாப்ல இருக்கக்கூடிய 410 இருக்கும். ஸோ 410 நல்லா உடைக்கிறான் அப்படின்னா மேல நம்ம எதிர்பார்த்திருந்த இந்த 2440லேருந்து 2450ங்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ்ல தான் போய் மார்க்கெட் நிற்கும். ஓகே, மார்க்கெட் அங்கே தான் போய் நிற்கும். ஆனால் இங்கேருந்து நம்ம அவ்வளோ பெருசு கொண்டு போய் வேணாம், ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் மார்க்கெட்டில் இந்த சேனலை பேஸ் பண்ணி நம்ம இந்த மார்க்கெட்டை பை எடுக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் கீழே வந்தால் அதுக்கப்புறம் பை ஸ்டார்ட் பண்ணுறது பெஸ்ட். நாங்கள் அதுக்காக வெயிட் பண்ணுறோம். ஒருவேளை எங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நாங்கள் டெலகிராமில் சார்ட்டாக போட ட்ரை பண்ணுறோம். உங்களுக்கு ஆல்ரெடி பை ஆக்டிவேட் ஆன மாதிரி இருந்தால் நீங்கள் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி பை எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இது வந்து இப்போ ஒரு ஜஸ்ட் மேலே இங்கேயும் போய் மார்க்கெட் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டக்குன்னு மேலே போயிட்டு கீழே வந்துட்டு இருக்கான். ஸோ இது ஒரு நல்ல சான்ஸ். இப்போ கீழே வந்ததுக்கு அப்புறம் அப்படி வந்ததுக்கு அப்புறம் டேர்ன் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஒரு சாலிட் மூவ்மெண்ட் மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி செல் வந்ததுக்கு அப்புறம் பை ட்ரை பண்ணுங்க. இல்லை எனக்கு செல் தான் ப்ரமோட் ஆகிற மாதிரி தெரியுதுன்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி செல்லும் ட்ரை பண்ணுங்க. நாங்கள் பைக்காக வெயிட் பண்ணுறோம். ஸோ இந்த ரன்னிங்கில் போய் செல் அடிக்கக்கூடாது. இல்லை இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி கிடைச்சா நாங்கள் அந்த பையை ட்ரை பண்ணுவோம். ஸோ நாங்கள் என்னதான் சொன்னாலும் உங்களுடைய டெக்னிக்கல் நாலேஜை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்க. எல்லா இடத்துலையும் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.